வெல்கம் டு அழகுமயில் சேனல். என்னடா இன்னைக்கு அழகுமயில் சேனலுக்கு வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? நிறைய பேர் என்கிட்ட அக்கா பாப்பாவோட மினியேச்சர் வீடியோ போடுங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. சாரி, வீடியோ வரதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் நான். ஏன்னா நான் பக்கத்துல இருந்தாதான் அவங்களால வீடியோ பண்ண முடியும். சோ நான் என்னென்ன சொல்றேனோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணாதான் அவங்களால வீடியோவும் செய்ய முடியும். அதனால நான் பக்கத்துல இல்லாதனாலதான் வீடியோ வரல. இனிமையாவது ப்ராப்பரா வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு மினியேச்சர் குக்கிங் வீடியோ கண்டிப்பா வரும். அண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குக்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதாவது மினியேச்சர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு அந்த ஸ்டுடியோ ரூம் எடுத்தேன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த ஸ்டுடியோ ரூம்ல மினியேச்சர் குக்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி சோ இனிமே வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா வீடியோ வரும். அக்ஷய் பாப்பா, உனக்கு இப்போ மினியேச்சர் குக்கிங் பண்ணி உனக்கு ரியல் குக்கிங்ல என்னென்னலாம் நீங்க செய்வீங்க? நிறைய குக் பண்ற. ஆக்சுவலா அவ என்னென்னலாம் குக் பண்றானா, மேகி குக் பண்ணுவா, அதுக்கப்புறம் தோசை, அதுக்கப்புறம் அப்புறம் பால், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் ப்ராப்பரா செய்யறா. அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ மினியேச்சர் குக்கிங் அவ பண்ண அவளுக்கு ரியல் குக்கிங் சூப்பரா வருது. வருங்காலத்துல ஒரு பெரிய செஃபாவே வருவா அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் செய்யறது எல்லாமே அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா செய்யறா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமே உங்களுக்கு பிடிச்ச மினியேச்சர் குக்கிங் அடிக்கடி வரும். வேற என்னென்ன வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். பாப்பா கிளம்ப போயிட்டா, நானும் சீக்கிரமா கிளம்பணும். அண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இந்த வின்டர் சீசன் ஃபேஸ் ரொம்ப ட்ரை ஆகும். ஸோ இந்த வின்டர் சீசன்ல நம்மளுடைய ஸ்கின்னை ட்ரை ஆகாம பாத்துக்கணும். அப்பதான் நம்மளுடைய ஸ்கின் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் சஃபலா இருக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் கண்டிப்பா ஃபேஸ் சீரம் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நான் பாத்தீங்கன்னா மாமா எர்த்தோட ஸ்கின் இலுமினேட்டிங் ஃபேஸ் சீரம் தான் யூஸ் பண்றேன். அண்ட் இது யூஸ் பண்றதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷனை கியூர் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது ரொம்பவே சேஃப். ஏன்னா சிலிகான் அண்ட் பேரபென் ஃப்ரீ, ஆல் ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல விட்டமின் சியும் டர்மரிக்கும் இருக்கு. இதுல இருக்க விட்டமின் சி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்கின்ல க்ளோவா வச்சுக்கிறதுக்கும் அதே சமயத்துல ஃபைன் லைன்ஸ் வராம பாதுகாக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதுல இருக்க டர்மரிக் பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. அதனால நம்மளோட ஸ்கின் ரொம்ப பிரைட்டாகவும் க்ளோவாகவும் வச்சுக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நீங்க ஒரு 2-3 பம்ப் எடுத்துட்டு நல்லா கையில ரப் பண்ணிட்டு ஆல் ஓவர் த ஃபேஸ் நீங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் இது அப்ளை பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின் ஒரு இம்மிடியட்டா ஒரு க்ளோ ஆகுறத உங்களால பார்க்க முடியும். ஏன்னா உங்களுடைய ஸ்கின் ரொம்பவே மாய்ஸ்சர் ஆகிடும். ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணிட்டேன். என்னோட ஸ்கின் பாருங்க எந்த அளவுக்கு க்ளோ ஆகும் அண்ட் ரொம்ப மாய்ஸ்சர் ஃபீலா இருக்கு இல்லையா? மாமா எர்த்தோட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அப்ளிகேஷனும் இருக்கு, வெப்சைட்டும் இருக்கு. அந்த அப்ளிகேஷன் வெப்சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு போத் iOS அண்ட் ஆண்ட்ராய்ட்ல கிடைக்கும். ஸோ நீங்க அதுல டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல இவங்களுடைய ப்ராடக்ட் டீடைல் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது அழகு 2021 கோட ப்ரொசீட் பண்ணும்போது உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அண்ட் இவங்க நைக்காலையும் கிடைக்கும், பிளிப்கார்ட்லயும் கிடைக்கும். ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மாமா எர்த்ல இன்னொரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒரு பிளான்டிங் பண்றாங்க, மரக்கன்றுகள் நடுறாங்க. சோ இது ரொம்ப பெரிய விஷயம். இதை நம்ம என்கரேஜ் பண்ணியே ஆகணும். சோ தேவைப்படுறவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. கிளம்பிட்டோம். இப்போ நம்ம ஸ்டுடியோக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டிலேருந்து ஸ்டுடியோ ரொம்ப கிட்ட தான். மழை பெய்யுது, அதனால தான் நம்ம காரில் போய்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா பைக்லேயே வந்திருப்போம். இங்கே சென்னையில் செம்ம மழை பெய்யுது. வேறு எந்த ஊர்லலாம் மழை பெய்யுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டுடியோக்கு கீழே தான் அம்மாவோட பார்லரு. அம்மாவுக்கு பார்லரில் அப்பாயின்மெண்ட் வந்துருச்சு, அதனால அம்மா மேலே வரல. நான் மட்டும்தான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ வாங்க ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் எங்களோட ஸ்டுடியோ. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அம்மாவோட குக்கிங்கும் என்னோட மினியேச்சர் குக்கிங்கும் இங்கே தான் பண்ணலான்னு இருந்தோம். ஆனால் அம்மாவும் அப்பாவும் பிஸியாக இருந்தனால இங்கே எங்களால் வரவே முடியல. நிறைய பேர் மினியேச்சர் குக்கிங் பண்ண சொல்லியிருந்தீங்க. இனிமேல் நாங்கள் இங்கே தான் மினியேச்சர் குக்கிங் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்லாம் இன்னைக்கு தான் பண்ண போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம்.
எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கே இடைஞ்சலாக இருக்குது. ஏன்னா அம்மா லைட்லாம் வச்சுருந்தாங்க. அம்மா பண்ணி வச்ச லைட் செட்டப்லாம் ஓரமாக வச்சுட்டு நான் எனக்கு ஏற்ற மாதிரி செட்டப் பண்ணிக்கிட்டேன். தேவையான பொருட்கள்லாம் இருக்கு. அலுமினியம், பித்தளை, இரும்பு சாமான்லாம் இருக்கு. இதுக்குள்ள நிறைய இருக்கு. இதை நம்ம லாஸ்டா பார்க்கலாம். இதுக்குள்ள நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்குள்ள மண்பானை சட்டிலாம் இருக்கு. வீடு இதுல பாத்தீங்கன்னா அதே வீடு, கற்பூரம் இதெல்லாம் இருக்கு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாமே கலந்து இருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் மினியேச்சர் குக்கிங் நான் கீழே உட்காந்து தான் குக் பண்ணுவேன். இனிமேல் நான் இந்த டேபிளில் வச்சு தான் குக் பண்ணலான் இருக்கேன். அதுக்காக தான் நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். எப்பயுமே அலுமினியம் தனியாக, பிராஸ் தனியாக, மெட்டல் தனியாக பிரித்து தான் வச்சுருப்பேன். எப்படியோ தெரியல, அங்கேருந்து கொண்டு வரும்போது எல்லாமே மிக்ஸ்டட் ஆயிடுச்சு. இப்போ அதை பிரிக்கிறதே ஒரு வேலையாக இருக்குது. எல்லா பாத்திரமும் ரொம்ப டஸ்ட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணேன்னா எல்லா பாத்திரத்தையும் செப்பரேட்டாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் சில்வர் பாத்திரத்தை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு வழியாக எல்லா பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணி தனித்தனியாக அடுக்கி வச்சுட்டேன். இப்போ நான் ஃபைனலாக மண் செட்டை தான் அடுக்கிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு குக் பண்ணி காமிக்கிறேன். என்ன குக் பண்ணுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ